ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அன்னைக்கு நைட்டில் நாங்கள் என்னோட அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். என்னோட அம்மா வீட்டில் இருக்க பூனை வந்து குட்டி போட்டிருக்கு. 4 குட்டி போட்டுச்சு. ஒரு குட்டி வந்து இருந்துருச்சு. மீதி 3 குட்டி பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நாங்கள் வந்து அந்த குட்டிங்களெல்லாம் பார்க்குறோன்னு சொல்லி பெரிய பூனை வந்து இந்த மாதிரி 2 குட்டிங்களையும் மறைச்சிட்டு இருக்கு. என்னதான் அதை மறைச்சாலும் ஒரு குட்டி அதுலேருந்து தப்பிச்சு வந்து இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருந்துச்சு. இது வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. குட்டிங்க எல்லாமே இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கண்ணுமே திறந்து பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க. கட்டலுக்கு கீழே ரொம்ப உள்ள வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி இருட்டா இருந்ததுனால லைட் அடிச்சுட்டே இருந்தா என்னோட பேபி. குட்டி குட்டி பூனைங்களை பார்க்கறதுக்கு நமக்கே ரொம்ப ஆசையா இருக்கு. குழந்தைங்களுக்கு இன்னுமே சொல்லவே வேண்டாம். விட்டுட்டு வரவே அவளுக்கு மனசு இல்லை. ரொம்ப அழகா இருந்தது. அது நடக்கிறது, அது கத்துறது, இதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு. அதனோட கண்ணு கூட பாருங்க, ப்ளூ கலர்ல எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஒரு பூனை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பெரிய கேட் மாதிரி அப்படியே இருக்கு. இந்த கேட் பாருங்க, பெரிய கேட் மாதிரி அப்படியே இருக்கும். ஒரு வழியா பாத்தீங்கன்னா பெரிய கேட் வந்து போயிடுச்சு. இப்ப இந்த 3 குட்டி மட்டும்தான் இருக்கு. பெரிய கேட் விட்டுட்டே போனாலும் ரொம்ப கீழே ஒரு கார்னர்ல இருக்கிறதுனால உள்ள போய் எடுக்க முடியல. அதுவே வெளியில வந்தாதான் நம்மளால எடுக்க முடியும். அந்த மாதிரி ரொம்ப உள்ள எடுத்துட்டு போய் வச்சிருந்துச்சு. ரொம்ப ஆசையா இருந்தது எடுத்து விளையாடணும்னு. பட் எடுக்க முடியல. நாங்கள் வந்து நைட் டைமில் போயிருந்தோம். அதனால் எங்களால் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஜூமில் பார்க்கும்போது பார்த்திங்களா, நல்லா புசு புசுன்னு பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அம்மா வீட்டில் டின்னர் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து மறுநாள் காலையில் எடுத்த வீடியோ. காலையில் பார்த்திங்கன்னா கார்டனில் அழகாக பூ எல்லாமே பூத்துருந்துச்சு. ரோஸ் ஒயிட் கலர் பாருங்கள், நல்லா அழகாக பூத்துருக்கு. அதே மாதிரி நிறைய மொட்டுமே விட்டுருக்கு. ஒரு பூ பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் அழகாக பூத்துருந்தது. அதை வந்து அணில் வந்து இந்த மாதிரி கடிச்சு பாதி சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி இலை எல்லாமே பெட்டல்ஸ் எல்லாமே கட் பண்ணி போட்டுட்டு போயிருக்கு. அண்ட் இந்த சைடில் இருக்க ரோஸ் செடியுமே அதே மாதிரி நல்லா பூத்துருச்சு. இந்த மாதிரி பூத்து முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நம்ம அதை வந்து ப்ரூன் பண்ணி விடணும். இந்த மாதிரி ஒரு 4-5 இலைகளை விட்டுட்டு கொஞ்சம் கீழே தான் நம்ம கட் பண்ணணும். மேலேயே கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கீழே கட் பண்ண தான் நிறைய துளிர் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி பூ எல்லாமே உதிர்ந்து இருந்துச்சு, அதனால கட் பண்ணலான்னு. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விடும் போது பக்கத்துலேயே இருக்க பழைய இலைகளை கூட கட் பண்ணி விட்டுடணும். இந்த பூவுமே அதே மாதிரி தான் வந்து பூத்துருக்கு. அதையுமே நான் கட் பண்ணி விடுறேன். இலைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டாதான் நல்லா துளிர் வரும். இப்போ வந்து நல்ல ரெய்னி சீசன் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம இந்த மாதிரி பண்ணி விட்டோம்னா கண்டிப்பா நல்லா சூப்பராகவே பூக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நான் வந்து அந்த செடிகளை கட் பண்ணி விட தான் நிறைய மொட்டு பூ எல்லாமே ஒயிட் கலர் ரோஸ்ல எல்லாமே வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ப்ரூன் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ப்ரூன் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஏதாவது உரம் கொடுக்கலாம். நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து போட்டுருவேன். இல்லைனா கிச்சன் வேஸ்ட்டை வந்து அரைச்சிட்டு அதை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதை லிக்விட் ஃபார்மில் எல்லா செடிகளுக்குமே கொடுப்பேன். அந்த மாதிரி பண்ணிட்டு வரதுனால நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கும் செடி எல்லாமே. இன்னொரு செடியுமே அதே மாதிரி கட் பண்ணி விட போகிறேன். அந்த செடியிலையும் பூ வந்து நல்லாவே பூத்து முடிஞ்சிருச்சு. அது கட் பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் இருக்க பல இலைகள் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த சைடு இருக்கிறத நான் ஃபர்ஸ்டே கட் பண்ணி விட்டதுனால அழகா துளிர் வந்திருக்கு. அந்த இலையை மட்டும் நான் இப்போ கட் பண்ணி விட்டுட்டேன். துளிர் வந்திருக்கிறதுனால அதை கட் பண்ணி விட்டாச்சு. அது இப்போ தானே சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும். அதுல இருந்து மொட்டு எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். நான் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக இன்னொரு வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி நான் ரெடி பண்ணி வச்ச அந்த பாட்டில் வச்ச பட்ரோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மழைக்கு நல்லா சூப்பராகவே துளுத்து வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்துலேயுமே கலர் கலராக பூ வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து பார்க்கும் போதே அழகாக இருக்கும். நல்ல வெயிலில் வந்து சூப்பராக பூ பூக்கும். எல்லா கலருமே சேர்ந்து ஒரு பாட்டிலையுமே வச்சுருக்கேன். அதுலேருந்தும் நிறைய பூ எல்லாமே பூக்க ஆரம்பிக்குது. மல்லிப்பூ செடி பார்த்தீங்கன்னா எல்லாமே பூத்து முடிஞ்சிருச்சு. பூத்து முடிஞ்ச உடனே நம்ம கண்டிப்பாக வந்து அதை கட் பண்ணிவிட்டு இலைகள் எல்லாமே உருவி விடணும். அந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லா வந்து துளிர் வரும். திரும்பவும் பூக்கள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ அதை மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஹைட் வரைக்குமே அதாவது லெவலா கட் பண்ணி விடலாம்னு சொல்லி கரெக்டா வந்து எல்லாத்தையுமே பார்த்து கட் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கேன். இதுல வந்து நல்ல ஹெல்தியான ஸ்டெம்மா பார்த்து அதையுமே நட்டு வச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நட்டு வைக்கும் போது அழகாக வேர் விட்டு வளர ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி நான் என்னோட கார்டன் வீடியோல போட்டிருப்பேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு சில இலைகளை வந்து அதாவது ஒரு சில கிளைகளை அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா வந்து அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டு இருக்குது. மொட்டு இருக்கிறத வந்து கட் பண்ணி போட மனசு இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி விட்டாச்சு. மற்ற இலைகள் எல்லாமே இந்த மாதிரி உடச்சு லைட்டாக உடச்சி எடுத்தாலே கையில் எடுத்தாலே இந்த மாதிரி வந்துடும். இந்த செடியிலலாம் பாருங்கள் மொட்டு எல்லாமே கொஞ்சம் இருக்குது. 1-2 மொட்டு தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து அதை கட் பண்ண மனசு இல்லை. பூக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா இதை எப்படி இருந்தாலும் கட் பண்ணி விட்டுக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி தான் கட் பண்ணி விட்டுட்ருக்கேன். எல்லா செடியிலுமே ஒரு செடி விட்டுட்டு இன்னொரு செடி அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்று கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இன்னொன்று அந்த மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாமே வந்து இந்த மாதிரி தான் உடச்சி எடுத்துடணும்.
நீங்களும் இந்த மாதிரி மல்லிப்பூ செடி வச்சுருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைய பூ பூக்கும். ரொம்ப ஹைட்டுக்கும் போகாது, நம்மளால் ஒரு ஹைட்டுக்கு மேலே மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ கீழேயே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னா நிறைய புஷியாகவும் வளரும், அதுக்கேற்ற மாதிரி பூவும் நிறைய பூக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பக்கெட் ஃபுல்லாக வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சைடில் இருக்க ஒரு 3 செடியிலேருந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த சைட்லேயுமே ஒரு செடியில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மல்லிப்பூ செடி கூடயே வந்து லெமன் செடியுமே வளருது. அதில் வந்து கொஞ்சம் பூச்சி இருந்தது, ஸோ ரெண்டுமே சேர்த்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மல்லிப்பூ செடியில் இருக்க எக்ஸ்ட்ரா லீவ்ஸ் எல்லாமே, பழைய இலைகள் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதுவுமே உருவி எடுத்தாச்சு. கார்டனை மெயின்டைன் பண்ணாதான் நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும், இல்லைனா கிடைக்கிறது கஷ்டம் தான். பலாப்பழம் வாங்கினது ரொம்ப நாளாக இருந்தது, ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லி அதையுமே காலையிலேயே உட்காந்து கட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கு காய் மாதிரி இருந்தது, பட் கட் பண்ணி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. எப்போவுமே பலாப்பழம் கட் பண்ணும் போது இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா கையில் வந்து அந்த பிசுபிசுப்பு வந்து இருக்காது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் தடவாமல் எடுத்துட்டோன்னா அந்த பிசுபிசுப்பு என்ன தான் வந்து வாஷ் பண்ணாலும் போகாது. எங்களோட கார்டனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 கொய்யாக்காய் சூப்பராக வந்து காய்ச்சிருக்கு. பார்க்கவே எப்படி பலப்பலன்னு இருக்குது பாருங்கள். காலையில் டிஃபன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்தது, அதுக்காக தான் போயிருந்தோம். அன்னைக்கு 2 ஃபங்க்ஷன் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே போயிட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு பிரியாணி சாப்பிட்டாச்சு. பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக என்னோட அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். என்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு கிட்டீஸ் எல்லாமே பார்த்துட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இடத்த மாற்றி வச்சிருச்சு, பீரோ இருக்காங்க, பீரோக்கு கீழே வந்து வச்சிருச்சு. இது கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கேட்டை எப்போவுமே இந்த மாதிரி நம்ம தூக்கும் போது அது கத்தாது, அதுக்கு எதுவுமே ஹர்ட் ஆகாது, ரொம்ப அமைதியாக இருக்கும். இந்த கேட் வந்து அப்படியே அதனோட மம்மி கேட் மாதிரி அப்படியே இருக்கும், பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கேட் வந்து வேற ஒரு கேட், நிக்கின்னு ஒரு கேட் இருந்தது ஃபர்ஸ்ட், அந்த கேட் மாதிரியே இருக்கும். இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதுவுமே இதனோட கண்ணெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்னொரு கேட் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு போட்ட குட்டி. இது வந்து ஆரஞ்சு கலரில் இந்த மாதிரி இருக்குது. இது ரொம்ப சப்பியாக நல்லா புசு புசுன்னு இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாத்தோட கண்ணுமே இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது, அது இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த குட்டிங்க கூட இருந்துட்டு வெளியில் வரவே மனசு இல்லை எங்களுக்கு, அது கூட தான் நாங்கள் ரொம்ப நேரம் இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா பெரிய கேட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அதை விட்டுட்டு வந்துட்டோம். அண்ட் என்னோட பேபிக்கு சுத்தமாக விட மனசே இல்லை. குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பூனைக்குட்டி இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, எடுத்து வச்சுக்கலாமா, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமா, இங்கே இருந்துடலாம், இந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தா. நிறைய பேருக்கு பூனை பிடிக்கும். யாருக்கெல்லாம் பூனை பிடிக்கும், அந்த பூனைக்குட்டிங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த கியூட் கிட்டீஸ் கூட விளையாடிட்டு இருக்கும் போதே நல்ல மழை, சரியான மழை, நல்ல மழை எல்லாமே பெஞ்சிட்டு இருந்துச்சு. நல்லா காத்தடிச்சிச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா செம்ம மழை, நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷனுக்குமே போக வேண்டியது இருந்தது. மழை விடுற மாதிரி தெரியல, நாங்கள் கிளம்பிட்டோம். அன்னைக்கு நாங்கள் ஒரு பேபி ஷவருக்கு தான் போயிருந்தோம். ஃபங்க்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா நடந்துச்சு. ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு அங்கேயுமே பிரியாணி தான், பிரியாணி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.